இப்போ மனிதர்கள் யானை ஏன் துரத்துது பார்க்கலாமா? யானைகளின் பாதைகள் அடைக்கப்படுவதால் வெளியே வரும் யானைகள் அங்கு விவசாயம் செய்யப்பட்டுள்ள சோளம், தென்னை, வாழைப்பயிர்கள் ஈர்க்கப்படுகின்றன. அந்த சுவைக்கு ஈர்க்கப்படும் யானைகள் அவைகள் விளையும் இடங்களுக்கு திரும்ப திரும்ப வருகின்றன. இதனால் பயிர் சேதத்தை தவிர்க்க பட்டாசு வெடித்தும் கல்லால் அடித்தும் யானைகளை விரட்ட முயற்சி செய்கிறார்கள். இப்படி விரட்டும் போது காயப்படும் யானைகள் வேதனையோடு பயணிக்கும். அப்போதுதான் அது மனிதர்களை கோபத்தோடு துரத்த ஆரம்பிக்கின்றன. சரி, இப்போ யானைகளின் குடும்பங்களை பற்றி பார்க்கலாம். இப்போ உலகத்தில் யானைகள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றார்கள். ஒன்று ஆசிய யானைகள், மற்றொன்று ஆப்பிரிக்க யானைகள் என்று இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவில் தான் அதிக அளவில் ஆசிய யானைகள் வாழ்கின்றன. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எந்த இடத்துல போனாலும் அங்க இருக்கும்போது அந்த ஜூல இந்தியாவில் இருக்கிற யானைகள் தான் ஆசியாவில் இருக்கிற ஜூல பார்க்கும்போது ஆசியாவில் இருக்கிற யானைகள் தான் இந்த ஜூல இருக்கிறது. எனவே இந்தியாவில் தான் அதிக அளவில் யானைகள் வாழ்கின்றன. இந்தியாவில் மட்டும் ஒரு சுமார் 20,000 முதல் 25,000 யானைகள் வாழ்கின்றன. இதில் பெரும்பாலும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநில காடுகளில் இந்திய யானைகள் சரிபாதி பங்கு வகிக்கின்றன. இன்னொன்று கேட்டால் இலங்கையில் கூட நிறைய இருக்க யானைகள் இல்லைங்களா? சரி, இப்போ பார்க்கலாம். யானைகளை பொறுத்தவரை தனித்துவமான சில இயல்புகள் உண்டு. யானைகள் குடும்ப வாழ்க்கை வாழும். குட்டி போடும் நேரம் தவிர யானைகள் எப்போதும் குடும்பமாக வாழும். அந்த கூட்டத்தில் ஆண் யானைகள் 13 வயது வரைதான் இருக்கும். அப்புறம் அது வேறொரு கூட்டத்தில் சேர்ந்துவிடும். இல்லையென்றால் அது தனியாக சுற்றி கொண்டிருக்கும். இப்போ கோவை மாவட்டத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ கோவையில் ஓசை சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய நிறுவனர் ஒருத்தர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, யானைகள் பயன்படுத்தும் வழித்தடங்கள் தனியார் வசம் இருந்தாலும் அவற்றை அரசே கையகப்படுத்தி அது கொஞ்சம் விலை கொடுத்து வாங்கி யானைகள் தங்கள் வாழ்விடங்கள் சுதந்திரமாக வாழ அனுமதிக்க வேண்டும். தமிழக அரசு இதற்கான கொள்கை முடிவை ஏற்கனவே எடுத்துள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதற்கான கொள்கை முடிவை ஏற்கனவே எடுத்துள்ளது. ஆனால் அது இன்னும் நடைமுறைப்படுத்தல, இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஆனால் அதை இன்னும் நடைமுறைப்படுத்தல. ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியல. அதுக்கு அரசியல் காரணம் இருக்கலாம். இந்த இடைப்பட்ட காலத்தில் காடுகளையொட்டி பெரிய பெரிய கட்டிடங்கள் முளைத்து விட்டன. மனிதர்களுக்கு அமைதியை தருகிறோம் என்று நம்மால் கட்டப்பட்ட ஆசிரங்கள், கல்வி நிலையங்கள், கேளிக்கை விடுதிகள் அனைத்தும் யானைகளின் அமைதியை கெடுக்கின்றது. இதை தடுக்க தற்போது நம்மிடம் சட்டம் இல்லை. நீலகிரி மசினக்குடி பகுதியில் யானைகளின் வழித்தடத்தில் கட்டப்பட்டுள்ள கேளிக்கை விடுதிகளை காலி செய்து 3 மாதங்களுக்கோ அரசு ஒப்படைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டுள்ளது. இம்மாதிரியான சட்ட பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டால்தான் யானைகளின் வாழ்விடங்கள் காப்பாற்றப்படும். கோவை, சத்தியமங்கலம், கிருஷ்ணகிரி, ஓசூர் போன்ற பகுதிகளிலும் இம்மாதிரியான தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வேண்டும். யானைகள் விரும்பி உண்ணும் காட்டு மரங்களை தேர்ந்தெடுத்து வனப்பகுதியில் வளர்ப்பதற்கான சிறப்பு திட்டங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும். காடுகளை விட்டு வெளியே வரும் யானைகளை திரும்ப காட்டுக்குள் அனுப்பும் பணிக்காகவே வனத்துறையில் சிறப்பு யானைப்படைகள் உருவாக்கப்பட வேண்டும். அடுத்ததாக, வனத்துறையில் இதை செய்வதற்கு தகுதியான பணியாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எண்ணிக்கை போதாது. அதை அதிகப்படுத்த வேண்டும். நவீன உபகரணங்கள் தரப்பட வேண்டும். யானைகள் விரட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் கும்கி யானைகள் இப்போது டாப் ஸ்லிப், முதுமலை போன்ற பகுதிகளில் மட்டும் உள்ளது. இந்த கும்கி யானைகளை குழுவை கோவையில் அமைக்க வேண்டும். இந்த கும்கி யானைகள் குழு எங்க இருக்குன்னா நீலகிரி மாவட்டத்தில் தான் இருக்கு. அது கோயம்புத்தூர்லயும் வைக்க வேண்டும். அதாவது எங்கெங்க இருக்கோ, எங்கெங்க அட்டகாசம் பண்ண யானைகள் அந்த இடத்துல அந்த கும்கி யானைகள் குழுக்கள் அமைக்க வேண்டும். கோடை காலத்தில் காட்டில் உள்ள சிறு ஓடைகள் வற்றி போகும். அப்போது சிறு உயிரினங்கள் தண்ணீரில் இல்லாமல் தவிக்கும். அங்கு யானைகள் வருகின்ற போது தனது தும்பிக்கையால் மண்ணுக்கு அடியில் தோன்றிய சேற்றோடு தன் மீது வீசும். அந்த இடத்தில் சுரக்கும் தண்ணீரை மற்ற உயிரினங்கள் குடிக்கும். தெரியுங்களா? யானைக்கு, அதாவது யானை தூக்கி போட்ட அந்த தண்ணியை, யானை தூக்கி போட்ட அந்த சேர்ல இருக்கிற தண்ணியை குடிக்கிறது சில உயிரினங்கள் இருக்கிறது. அந்த இடத்தில் சுரக்கும் தண்ணீரை மற்ற உயிரினங்கள் குடிக்கும். அதுபோல் வறட்சியால் புட்கள் காய்ந்து போகும்போது மரக்கிளைகளில் மட்டும்தான் பசும் தலைகள் இருக்கும். யானைகள் மட்டுமே அவற்றை உடைத்து சாப்பிடும். யானை சாப்பிட்டது போக எஞ்சியவற்றை காட்டு மான்கள், மாடுகள் இவைகள் சாப்பிடும். இப்படி காட்டு உயிரினங்கள் வாழ்வதற்கு காரணமாக இருப்பது யார் தெரியுமா? யானைதான். மறைமுகமாக, நேரடியாக, 2 விதங்களிலும் மற்ற காட்டு இனங்களும் உயிர் வாழ்வதற்கு காரணமாக இருப்பது இந்த யானைகள் தான். ஆகவே நாம் வாழ யானைகளையும் வாழ வைப்போம். யானைகள் வாழும் காட்டில் பல 100 ஆண்டுகளாக வாழும் பழங்குடி மக்களிடம் இருந்து இந்த உணர்வை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்போது உயிரிழப்பதை எப்படி தடுப்பதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
கோவை வனக்கோட்டத்தில்தான் அதிக அளவில் யானைகள் இறப்பும் மனிதர்கள் இறப்பும் நிகழ்ந்து வருகின்றது. இதற்கு காரணம் கோவை மாவட்டத்தில் உள்ள குடியிருப்புகள் வனப்பகுதிகளில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதுதான் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இது குறித்து கோவை மாவட்ட வன அலுவலர் அவர் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோவை வனக்கோட்டத்தை பொறுத்தவரையில் வளையாறில் இருந்து சிறுமுக வரை உள்ளது. கோவை வனக்கோட்டை பகுதி யானைகள் நடந்து செல்லும் பாதையாக உள்ளது. வாளையாறு, சைலண்ட் வேலி, முதுமலை, பவானிசாகர் வழியாக சீசன் காலங்களில் குறிப்பாக அக்டோபர் மற்றும் நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களில் சுமார் 300 முதல் 400 யானைகள் வரை வந்து செல்கின்றன. அந்த காலகட்டத்தில் தான் யானை மனித மோதல் நிகழ்கிறது. இதனால் கடந்த 2010ஆம் ஆண்டில் இருந்து இதுவரை 6 யானைகள் இறந்துள்ளன. யானைகள் தாக்கியதில் 15 பேர் பலியாகியுள்ளனர். யானையை பொறுத்தவரை நுகர்வுத்திறன் மிக்கது. வாசனையை வைத்து நடந்து செல்லும். இதனால் மக்காசோளம் எங்கு பயிரிட்டிருந்தாலும் அல்லது வாழை எங்கு பயிரிட்டிருந்தாலும் அல்லது கரும்பு எங்கு பயிரிட்டிருந்தாலும் அவற்றை தேடிச் செல்லும். இதையெல்லாம் மனிதர்கள் தான் அதற்கு பழக்கிவிட்டுள்ளனர். அதனுடைய வழிபாதைகள் இத்தகைய பயிர்களை பயிரிடும் போது அவைகள் வந்து அடிக்கடி பசியாறி செல்கின்றன. மலையடிவாரத்தில் மக்காச்சோளம் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை விரும்பி சாப்பிட யானைகள் வருகின்றன என்றால் அதற்கு நாம் தான் காரணம் அல்லவா? மனிதர்கள் போன்றுதான் அவைகளும் பாரம்பரியமாக வீட்டில் சாப்பாடு இருந்தும் கடைவீதியில் ஃபாஸ்ட் ஃபுட் பழக்கத்தில் நாம் போறோம் இல்லையா, அதே போலதான். ஆகவே யானைகளின் பாதைகளை நாம் ஆக்கிரமிக்காமல் இருக்க வேண்டும். யானைக்காட்டில் மனிதர்களுக்கு என்ன வேலை என்பதுதான் உணர வேண்டும். அப்பொழுதுதான் யானைகளால் ஏற்படும் உயிர் பலிகளும் யானைகளுக்கு ஏற்படும் உயிரிழப்பும் நீங்கும். இப்போது யானைக்கு பத்தி தமிழ் சங்க இலக்கியங்கள் என்ன சொல்றது பார்க்கலாம். தமிழ் சங்க இலக்கியங்களில் யானைகளுக்கு 170க்கும் மேற்பட்ட பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. என்னென்ன பெயர்கள் தெரியுமா? உதாரணம் சில பேர், எல்லா 170 பேரும் சொல்ல முடியாது. ஆனா அதில் சில பெயர்கள் நாம் சொல்லலாம். வேழம், களிறு, பிடி, வாரணம், கைமா, கலயம், மாதங்கம், உம்பல், அஞ்சனவாதி, அத்தி, அத்தினி, அரசுவா, அல்லியன், தும்பு, கரி, அஞ்சனம், இருள், இபம், வல்விலங்கு, கஜேந்திரன், கருமா, சாகசம், சிந்துரம், சூகை, தந்தாயுதம், தந்தாவலம், துருமாயி, தெட்டி, தெல்லி, பஞ்சநகம், பண்டி, பில்லுவம், பூடகை, பீது, பில்லுவம், பிரளயம், நூழில், நாகவாரிகம், பகடு, துவரிதழ், தாமம், தீர்க்கமாருதம், தள்ளுமட்டம், மருண்மா, வயமா, யாழி, வராங்கம், வழுவை, மதங்கம், மத்தவாரணம், பெருங்கை, மகாகாயம், பேசிலம், மத்மா, இப்படி பல பெயர்கள், சுமார் 170 பெயர்கள் சங்க இலக்கியங்களில் யானைக்கு பெயரிடப்பட்டுள்ளன. எனவே இந்த யானையை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? நன்றி, வணக்கம்.